பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், உன்னதமான கர்த்தராக இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்மை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக புதியவைகளை உண்டு பண்ணுவதற்கு, புதியவைகளை சிருஷ்டித்து உங்களுக்கு தருவதற்கு இந்த ஆண்டவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த நாளில் சிந்திக்கும்படியாக மத்தேயு 20வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். வழி அருகே 2 குருடர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசு வருகிறார் என்று அறிந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். ஆனால் அவர்களோ முன்னை விட அதிகமாக, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அப்போது இயேசு அங்கே நின்றார். அவர்களை தம்மிடத்தில் அழைத்தார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார், உங்களுக்காக மனதுருகுகிறார். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் துன்பங்களை பார்த்து, நீங்கள் அனுபவிக்கிற நெருக்கங்களை பார்த்து, நீங்கள் சிந்துகிற கண்ணீரை பார்த்து ஆண்டவர் உங்களுக்காக மனதுருகுகிற கர்த்தராக இருக்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தருக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. நிச்சயமாக அவர் செய்கிற தேவன். இந்த குருடர்கள் பார்வையடைந்தார்கள். பாருங்க, அவர்கள் சந்தோஷமாய் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அவ்விதமாக நீங்களும், ஆண்டவரே, என்னை இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இந்த விடுவேன், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை தப்புவேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நீர் மாத்திருந்தான் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கதறும்போது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கேட்கும்போது, அவர் உங்களை விடுவிக்கிற தேவன், தப்பு வைக்கிற தேவன், உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை பின்பற்றுவோம். பிரதிஷ்டைகளோடு, உடன்படிக்கைகளோடு, பொருத்தனைகளோடு கர்த்தரிடத்தில் சேருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து செல்லுகிற பாதையில் வருகிற இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டு நீர் எங்களுக்காக மனதுருகுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வலது கையை பிடித்து எங்களை அன்போடு கரம் பிடித்து நடத்துகிறீர். இந்த வேளையிலும் அவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். கர்த்தர் ஆசீர்வதியும், சுகத்த பலத்தை தாரும், பொல்லாதவனுடைய கிரியைகளுக்கு, பயங்களுக்கு எல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும். தேவ மகிமையால் நிரப்பும், கூட இருக்கும். இவர்களுக்காக மனதுருகி இவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.